லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னை மாநகராட்சி நிர்வாகம் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. நிர்வாக செலவினங்களுடன் மாநகராட்சிக்கு வரவேண்டிய பலவகை வருவாயும் தேக்கமடைந்துள்ளதால் மாநகராட்சிக்கு கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாநகராட்சியில் மேற்கொள்ள வேண்டிய அத்தியாவசிய வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதில் சிரமம் உள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் சென்னையில் பல்வேறு வளர்ச்சி மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த தேவையான நிதியை வழங்க உலக வங்கி முன்வந்துள்ளது. சமீபத்தில் சென்னை மாநகராட்சி கமிஷனரை சந்தித்த உலக வங்கி அதிகாரிகள் குழுவினர் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். வெள்ள தடுப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை, மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் அமைப்பது, வெப்பநிலை உயர்வை தடுப்பதற்கான வழிமுறைகள், சோலார் ரூப்டாப் அமைத்து சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரித்தல் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்த தாராளமாக நிதி வழங்க உலக வங்கி தயாராக இருப்பதாக அதன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றாக திகழும் சென்னையை பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து காக்க வேண்டும். அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து பசுமை எரிசக்தி, தூய காற்று கிடைக்க வழி செய்ய வேண்டும் என உலக வங்கி அதிகாரிகள் வலியுறுத்தினர். இந்த விவகாரத்தில் முக்கிய துறை அதிகாரிகள் கலந்தாலோசித்து நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் குறித்து விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து உலக வங்கி அதிகாரிகளுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் கடும் நிதி நெருக்கடியில் தவித்தாலும் உலக வங்கி நிதி உதவியால் சிங்கார சென்னை மேலும் பொலிவு பெறப்போவதாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இது சென்னை மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஜாக்பாட் என பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்துள்ளனர்.